ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்து வருகிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போன்று ஊழலுக்கு எதிராகவும் மதவாத பிரச்சனையை தடுக்கும் முயற்சியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். தற்போது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இவரது தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவுடனே தற்போது மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் கட்சியின் 3 நாள் மகாநாடு நடந்து வருகிறது. நிகழ்ச்சியில் முதல் நாளான நேற்று கலந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலத்தில் அவர் நாட்டில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருந்தார். இவ்வாறு பெரிய மதிப்புள்ள நோட்டுகளை அழித்தால் மட்டுமே கருப்பு பண புழக்கத்தை தடுக்க முடியும் என்று சந்திரபாபு நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது அரசியலுக்கும் பயனளிக்கும். அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் வழிமுறைகள் மூலம் நிதியை வழங்க முடியும். புழக்கத்தில் உள்ள பெரிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை நீக்குவது ஏராளமான நன்மைகளை தரும். தெலுங்கு தேசம் கட்சி எப்போதும் தூய்மையான அரசியலையே செய்கிறது. கருப்பு பணத்தை பயன்படுத்தியதே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நீண்ட அனுபவம் கொண்ட அரசியல் தலைவரும் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு 500 ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதற்கு பலர் தரப்பில் இருந்து ஆதரவும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கும் வகையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தாலும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் முழுமையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த அறிவிப்பு தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக தனது துறையான மின்சாரம், டாஸ்மாக், பத்திரப்பதிவு துறை என அனைத்திலும் ஊழல் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வைத்திருந்தாலும் திமுக அதிலும் ஊழல் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளது. தங்கள் ஊழலை தட்டி கேட்க யாருமில்லை என்ற ஒரே காரணத்தால் ஆட்டம் போட்டுக் கொண்டு வருகிறது திமுக. தற்போது டாஸ்மாக் ஊழல் மூலம் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் வேளையில் சந்திரபாபு நாயுடு இதுபோல அறிவிப்பை வெளியிட்டிருப்பது தமிழக மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. அதேபோல் ஒரே அடியாக இந்த அறிவிப்பை நடைமுறைக்கு கொண்டு வராமல் மக்களின் சிரமத்திற்கு இல்லாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர். சந்திரபாபுவின் இந்த அறிவிப்பு திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.